சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 21ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். பல பேருக்கு நிலபலன்கள் வாங்குறது, சில பேருக்கு வீட்டில் வாட்டர் டேங்க் புதுப்பிக்கிறது, சில பேர் ஆரோ வாட்டர் பிளான்ட்லாம் போடுறது. தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு 45 வயசு மேலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். சில பேருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியான நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம். சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட வாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் ஏற்படும். சில பேருக்கு விட்டு கொடுத்தாதான் நல்லதுங்கிறதுனால இன்றைய நாள் வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்துருங்க. டென்ஷன் ஆகாதீங்க, நல்லது நடக்கும் நிறையா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள், திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட முடிக்க முடியலைங்கிற கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா நீங்கள் நினச்சதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்கு. ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இருந்தாவே எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிக்கலாம். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏதோ நடக்கிற விஷயம் நமக்கு எதுக்குமே சாதகமாக இல்லையாங்கிற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பல வரவுகள் வரும். வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரயாணத்தின் மூலியமா சக்சஸ் ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு பதவி உயர்வுகள், சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், சில பேருக்கு நல்ல டிக்கெட் கிடைக்கிறது. நினைக்க விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். நண்பர்கள் மூலியமாகவும் லாபத்தை கொடுக்கும். அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் மேனேஜபிளாக இருக்கும். யாரெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்குது. வீட்டில் மாமியாருடைய ஹெல்த் இந்த நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலியமாக சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் வேண்டாத வெறுப்பாக செய்வது, சில விஷயங்கள் கன்ஃபியூஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனம் ஏதோ உருகி சில விஷயங்கள் சொல்றது செய்யறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பிரயாணங்களில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், தண்ணீர் சார்ந்த விஷயங்கள், காரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்காகவும் செலவை கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த நாள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக இந்த நாள் வாழ்க்கை துணையோடைய பயணம் இருக்கும். இதனால் நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் ஒரு மாதிரி கோபமாக, கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல பணம் வசதி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனப்பிராப்தம் ஏற்படும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் பொதுவாகவே பணிபுரியக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். வயிறில் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பரவாயில்ல. மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். கடன் கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி, ரெண்டுமே இன்றைய நாளில் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவமானம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பித்ருக்களுடைய அனுகிரகம், முன்னோர்கள் அனுகிரகம் பண்ணுறது, அனுகிரகங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால் அவங்க வழிபாடு செய்வதை ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிபி, டென்ஷன், ப்ரெஷர், குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரத்த கொதிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு லோ பிபி கூட ஆகும், பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த நாள் பிரயாணத்தின் மூலியமாக பெரிய சந்தோஷம், ஆனந்தம் ஏற்படக்கூடிய நாள். விரோதமான எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.